வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு சேனல் ஃபேண்டசி வைப். ஸோ டுடே இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்ச்க்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டாடா ஐபிஎல் நடக்கக்கூடிய 6th மேட்ச் பிட்வீன் ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் கேகேஆர் மேட்ச்க்கான ஒரு ஃபுல் ஃபேண்டசி ப்ரிவியூ அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி லிங்க் ஒர்க் ஆகலைன்னா ஸ்ட்ரெயிட்டாக டெலிகிராம் போயிட்டு @fantasyvibe07 அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஸ்பெல்லிங் பார்த்து சர்ச் பண்ணுங்கள். பிகாஸ் நிறைய ஃபேக் சேனல்ஸ் இருக்குது, எதுலையும் ஜாயின் பண்ணிக்காதீங்க. நம்மளோட சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ட்ரீம் 11 டீம்ஸ் ஆஸ் வெல் அஸ் பிச் ரிப்போர்ட், டாஸ் போட்டதுக்கப்புறம் சேஞ்சஸ், பேட்டிங் ஃபர்ஸ்ட் பவுலிங் ஃபர்ஸ்ட் பொறுத்து நிறையவே மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குன்றதுனால அதில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது 2 டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்த்துடலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் 14 கேம் வின் பண்ணியிருக்காங்க அண்ட் கேகேஆர்மே பார்த்தீங்கன்னா 14 கேம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெட் டு ஹெட் ஈக்குவலாக இருக்குது. அண்ட் குவஹாத்தியில் ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா இதுதான் குவஹாத்தி தான் அவங்களோட ஹோம் கிரவுண்ட். ஓகேங்களா, இப்போது ராஜஸ்தான் கிடையாது அவங்களோட ஹோம் கிரவுண்ட். குவஹாத்தி அசாமில் இருக்கிற ஸ்டேடியம் தான் ஹோம் கிரவுண்டு. ஸோ இதில் மொத்தமாக ஆர்ஆர் ஒரு கேம் ஜெயிச்சிருக்காங்க, 2 கேம் பார்த்தீங்கன்னா தோற்றுருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டு 4 மீட்டிங்கில் ராஜஸ்தான் ராயல்ஸ் 3 வாட்டியும் கேகேஆர் ஒரே ஒரு வாட்டியும் வின் பண்ணியிருக்காங்க. கடைசி 4 ஹெட் டு ஹெட் மேட்சஸ் அகெயின்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் கேகேஆர் பொறுத்த வரையில். தென் நம்ம பிச் ரிப்போர்ட் பார்த்த அளவுக்கு கண்டிப்பாக ஒரு பேட்டிங் ட்ராக்காக தான் இருக்கும். லாஸ்ட் சீசனே பார்த்தோம், நிறைய ஹை ஸ்கோரிங் மேட்சஸ் நம்ம என்கவுண்டர்ஸ் இங்கே நம்ம பார்த்தோம். அதுவும் இல்லாமல் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா கடைசி 5 மேட்ச்சில் 192 பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்கோர். ஓகேங்களா, பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆஸ் வெல் அஸ் சேசிங் ரெண்டுத்துலேயும் சேர்த்து ஆவரேஜாக 192 ரன் அடிக்கிறாங்க. அப்படின்னும் போது கண்டிப்பாக ஒரு பேட்டிங் ட்ராக் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்கோரிங் பேட்டர்ன் பார்க்கலாம். பிலோ 150 ஜஸ்ட் ஒரு டைம் தான் அடிச்சிருக்காங்க. வேறஸ் அபவ் 190 பார்த்தீங்கன்னா 2 வாட்டி அடிச்சிருக்காங்க. ஸோ இதுலேருந்தும் நமக்கு தெரியுது நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அண்ட் கைஸ், உங்களுக்கு ட்ரீம் 11 மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஆப் வேணும்னா நான் சஜஸ்ட் பண்ணுற ஒரு ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் 11. இதில் இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டும் போயிட்டுருக்கு ஃபார் திஸ் ஐபிஎல். கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இதில் வெறும் கிரிக்கெட் மட்டும்தான் இருக்குது, பட் எல்லாமே ஒர்த்தாக இருக்கும். கிராண்ட் லீக்ஸ்லாம் இருக்குது, காம்படிஷனும் கம்மியாக இருக்குன்றதுனால இதில் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா வின் ஆகிறதுக்கான சான்சஸ் கிராண்ட் லீக்ஸில் அதிகமாக இருக்குது. இப்போது 2 டீமோட ப்ராபபிள் 12 பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ராஜஸ்தான் ராயல்ஸ் பொறுத்த அளவுக்கு சஞ்சு சாம்சன் அண்ட் யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஓப்பன் பண்ண போகிறாங்க. சஞ்சு சாம்சன் இம்பாக்ட் பிளேயராக வரதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. பிகாஸ் பார்த்தீங்கன்னா அவருக்கு தம்பில் ஒரு இன்ஜுரி. நான் சுபம் தூபேன்னு போட்டிருக்கேன், பட் அது கிடையாது. ஃபர்ஸ்ட் 3 மேட்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் தான் இம்பேக்ட் பிளேயராக வரப்போகிறாரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவருக்கு தம்பு இன்ஜுரி இருக்கிறதுனால விக்கெட் கீப்பிங்காக பார்த்தீங்கன்னா த்ருவ் ஜூரல் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. தென் 1 டவுனில் நிதிஷ் ராணா, அப்படி இல்லைனா ரயான் பராக் கூட வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்டர்சேஞ்ச் ஆகிக்கலாம். 2 டவுனில் நிதிஷ் ராணா, தென் த்ருவ் ஜூரல், தென் பார்த்தீங்கன்னா ஷிம்ரான் ஹெட்மாயர், சுபம் தூபே. ஹசரங்கா லாஸ்ட் மேட்ச் விளையாடல, அவருக்கு பதிலாக ஃபசுல்லா ஃபருக்கியை விளையாட வச்சுருந்தாங்க. பட் அது ரொம்ப ஒரு பேட் மூவ். கண்டிப்பாக இந்த மேட்ச் ஹசரங்கா விளையாடலாம். தென் ஆர்ச்சர், தீக்ஷனா, சந்தீப் சர்மா அண்ட் துஷார் தேஷ்பாண்டே பவுலிங் பண்ணும்போது இம்பாக்ட் பிளேயராக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சஞ்சு சாம்சன் ஓப்பன் பண்ண போகிறார் அலாங் வித் யசஸ்வி ஜெய்ஸ்வால். சஞ்சு சாம்சன் அகெயின்ஸ்ட் கேகேஆர் ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. டீசெண்டான ரெக்கார்ட் தான், ரொம்ப நல்ல ரெக்கார்ட்னு சொல்ல முடியாது. 20 இன்னிங்ஸில் 529 ரன் வித் 29 அவரோட ஆவரேஜ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணும்போது 28 அவரோட ஆவரேஜும், செகண்ட் இன்னிங்ஸில் 30 ஆவரேஜும் வச்சிருக்காரு. இந்த வென்யூவில் 3 இன்னிங்ஸில் 60 ரன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணும்போது 2 இன்னிங்ஸில் 9 ரன் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் 42 ஆவரேஜ் வச்சிருக்காரு. லாஸ்ட் மேட்ச் ஒரு பிளிஸ்டரிங் ஸ்டார்ட் கொடுத்தாரு. அவருக்கு தம்பில் இன்ஜுரி இருக்கிற மாதிரி தெரில, அந்தளவுக்கு சூப்பராக ஆடினார். ஒரு 66 ரன் அடித்தார். ஸோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிளேயர், கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் பேட்டிங் ட்ராக்காக இருக்குன்றதுனால கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு நல்ல ஆப்ஷன். தென் யசஸ்வி ஜெய்ஸ்வால் அகெயின்ஸ்ட் கேகேஆர் ஒரு சூப்பரான ரெக்கார்டு வச்சிருக்கார். 4 இன்னிங்ஸில் 139 ரன் வித் 46 அவரோட ஆவரேஜ். அண்ட் 4 இன்னிங்ஸுமே சேசிங்கில் தான் அடிச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக சேஸ் பண்ணுறாங்க, சேஸ் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு. அப்படி இல்லைனாலுமே ஒரு நல்ல ஆப்ஷன். பிகாஸ் லாஸ்ட் மேட்ச் ஜஸ்ட் ஒரு ரனில் அவுட் ஆகிட்டாரு. ஸோ அவர் மாதிரி கேலபிளான பிளேயர்லாம் கண்டிப்பாக நல்லா ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த வென்யூவில் 3 இன்னிங்ஸில் 75 ரன் அடிச்சிருக்காரு வித் 25 அவரோட ஆவரேஜ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணும்போது 32, செகண்ட் இன்னிங்ஸில் 11 ஆவரேஜ் வச்சிருக்காரு. தென் பார்த்தீங்கன்னா கேப்டன் ரியான் பராக் ஃபர்ஸ்ட் 3 மேட்ச்க்கு இவர் தான் கேப்டன். அகெயின்ஸ்ட் கேகேஆர் 6 இன்னிங்ஸில் 106 ரன் வித் 17 அவரோட ஆவரேஜ். அண்ட் இந்த வென்யூவில் 3 இன்னிங்ஸில் 75 ரன் வித் 25 அவரோட ஆவரேஜ். லாஸ்ட் மேட்ச் ஒரு 4 அடித்தார், வந்த உடனே 4 அடித்தார், அடுத்த பாலே அவுட் ஆகிட்டார். பட் அகெயின் ரயான் பராக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன். இந்த மேட்ச்சில்
டாப் 4 பேட்டர்ஸ் ஃப்ரம் கேகேஆர் அண்ட் டாப் 4 பேட்டர்ஸ் ஃப்ரம் ராஜஸ்தான். இவங்க 4 பிளேயர்ஸ் டாப் ஆர்டரில் ஆடக்கூடிய பிளேயர்ஸே கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். ஒன் ஆஃப் த ஒர்த்ஃபுல் பிக்ஸாக இருக்கும். தென் நிதிஷ் ராணா அகெயின்ஸ்ட் கேகேஆர், அவரோட ஃபார்மர் டீம் ஒரே ஒரு இன்னிங்ஸ் பேட் பண்ணியிருக்காரு, 50 ரன் அடிச்சிருக்காரு. இந்த வென்யூவில் ஆடினதில் ரீசன் ஃபார்ம் அந்த அளவுக்கு இல்லை, பட் நிதிஷ் ராணா அகெயின் ஒரு லெஃப்ட் ஹேண்டர், ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். தென் பார்த்தீங்கன்னா துருவ் ஜுரேல் அத்தனை கோடி கொடுத்து அவரை ரீட்டைன் பண்ணாங்க, அதுக்கான ஒர்த் லாஸ்ட் மேட்ச் காமிச்சார், 70 ரன் அகெயின் ஒரு சூப்பர்பான இன்னிங்ஸ் ஆடினார். பட் ஹெட் டு ஹெட்டில் இந்த வென்யூவில் ரெண்டுத்துலையுமே ரெக்கார்ட் ரொம்ப மோசமாக இருக்குது. ஹெட் டு ஹெட்டில் ஒரே ஒரு இன்னிங்ஸ் ஆடி 2 ரன், அண்ட் இந்த வென்யூவில் 3 இன்னிங்ஸ் ஆடி 40 ரன் அடிச்சிருக்காரு. வித் 13 தான் அவரோட ஆவரேஜ். அண்ட் அதுலேயும் குறிப்பாக செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது 32 ரன் அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணும்போது 2 இன்னிங்ஸ் பேட் பண்ணி ஜஸ்ட் 8 ரன் மட்டுமே அடிச்சிருக்காரு. தென் ஷிம்ரன் ஹெட்மாயர் அகெயின்ஸ்ட் கேகேஆர் 8 இன்னிங்ஸில் 91 ரன் வித் 22 அவரோட ஆவரேஜ். அண்ட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது செம்ம ரெக்கார்டு வச்சிருக்காரு, 40 அவரோட ஆவரேஜ். வேறஸ் பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது அகெயின்ஸ்ட் கேகேஆர் 3 இன்னிங்ஸில் வெறும் 10 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஸோ ஷிம்ரன் ஹெட்மாயர் ராஜஸ்தான் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இந்த வென்யூவில் டீசெண்டாக ஆடி இருக்கார். 2 இன்னிங்ஸுமே ஆடி 75 ரன் வித் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 39 அவரோட ஆவரேஜும், செகண்ட் இன்னிங்ஸில் 36 ஆவரேஜும் இருக்குது. லாஸ்ட் மேட்ச் ஒரு 42 ரன் அடித்தார், அதுக்கு முன்னாடி 63 நாட் பேட்டர் 20-15 அப்படின்ற மாதிரி இருக்குது. தென் சிவம் தூபே ஹெட் டு ஹெட் வென்யூவில் விளையாடுனதில் ஒரு அட்டாக்கிங் ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன், லெஃப்ட் ஹேண்டர், பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஒரு 4-5 ஓவர் அவர் கடைசியாக கிடச்சிதுன்னா ஈஸியாக ஒரு 25 to 30 ரன் அவரால் அடிக்க முடியும். அதை தாண்டி ஒரு நல்ல ஃபீல்டரும் கூட சிவம் துபே. கண்டிப்பாக கிராண்ட் லீக்ஸில் ரொட்டேட் பண்ணுங்கள். தென் 1-2 அசரங்கா இந்த மேட்ச் ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. லாஸ்ட் மேட்ச் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாங்க அவர் ஆடாமல். அசரங்கா அகெயின்ஸ்ட் கேகேஆர் பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது சூப்பர் ரெக்கார்டு வச்சிருக்காரு. 2 இன்னிங்ஸ் பவுல் பண்ணி 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஒவ்வொரு இன்னிங்ஸ்லேயும் தலா 3 விக்கெட் எடுத்திருக்காரு வைல் பவுலிங் ஃபர்ஸ்ட் அகெயின்ஸ்ட் கேகேஆர். ஓகேங்களா, பேட்டிங்கில் பெரிய ரெக்கார்டு இல்லை. இந்த வென்யூவில் ப்ளே பண்ணதில் ரீசன் ஃபார்ம் கடைசி 5 மேட்ச்சில் 3-4 மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5 ஒரு 9 விக்கெட் கிட்ட கடைசி 5 மேட்சஸில் எடுத்திருக்காரு. ஒரு நல்ல ஃபார்ம்லேயே இருந்துட்டு இருக்காரு. பட் இந்த மேட்ச் ஆடுவாரான்றது ஒரு கேள்விக்குறி. கண்டிப்பாக நிறைய ரன்ஸ் லீக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பிகாஸ் லெஃப்ட் ஹேண்டர்ஸும் இருக்காங்க இந்த ஃபார்ம் ஆஃப் ரிங்கு சிங், வெங்கடேஷ் ஐயர், தென் சுனில் நரேன் டாப் ஆஃப் தி ஆர்டரில், தென் குவாண்டின் டிகாக். ஸோ இத்தனை லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள டேக்கிள் பண்ணி இவர் ஒரு லெக் ஸ்பின்னர் எப்படி போட போகிறாருன்றது ஒரு பெரிய கொஷின் மார்க். அதை தாண்டிட்டாரு அப்படின்னா 1 or 2 விக்கெட்ஸ் ஈஸியாக எடுக்கலாம். தென் ஜோஃப்ரா ஆர்ச்சர் லாஸ்ட் மேட்ச் அகெயின் இவரை ஒழுங்காகவே யூஸ் பண்ணல, ஏனே தெரியல. பவர் பிளேயில் இவர் கொடுக்காம ஃபசுல்லா ஃபருக்கி அண்ட் தேஷ்பாண்டே வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க, அதனாலேயே அவங்க தோத்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஜோஃப்ரா ஆர்ச்சர் பேட்டிங் பவுலிங் ரெண்டுத்துலேயும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது, எல்லாருக்குமே தெரியும். பவுலிங்கில் என்ன தான் ரன்ஸ் லீக் பண்ணாலும் குரூஷியலான விக்கெட்ஸ், டெத் ஓவர்ஸ், பவர் பிளேயில் பவுலிங் பண்ணி விக்கெட் எடுத்துருவார். நம்மளோட ஃபேண்டசி பெர்ஸ்பெக்டிவ்க்கு பார்க்கும்போது ஃபேண்டசி வைஸ் நிறைய பாயிண்ட் எடுத்து கொடுப்பாரு. டீமுக்கு அது ப்ராஃபிட்டாக லாஸான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பிகாஸ் நிறைய ரன்ஸ் லீக் பண்ணுவார் ரீசெண்ட் டேஸில். பட் நமக்கு ஃபேண்டசி பொறுத்த அளவுக்கு பேஸ் பாயிண்ட் அவரால் கவர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணும்போது அகெயின்ஸ்ட் கேகேஆர் 4 இன்னிங்ஸில் 5 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 2 இன்னிங்ஸ் பவுல் பண்ணி 1 விக்கெட் கூட எடுக்கல. ரீசன் ஃபார்ம் லாஸ்ட் மேட்ச் தான் 0 விக்கெட், அதுக்கு முன்னாடி 2 விக்கெட் 3 விக்கெட் 1 விக்கெட் 1 விக்கெட்ன்ற மாதிரி இருக்குது. தென் மஹீஷ் தீக்ஷனா அகெயின்ஸ்ட் கேகேஆர் 3 இன்னிங்ஸில் 3 விக்கெட் அண்ட் இந்த வென்யூவில் ப்ளே பண்ணதில் லாஸ்ட் மேட்ச் ஒரு 2 விக்கெட் எடுத்தார், அதுக்கு முன்னாடி 0 விக்கெட் 4 விக்கெட் 1 விக்கெட் 0 விக்கெட். கடைசியாக ஆடின அவர் 5 மேட்சஸில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. தென் சந்தீப் சர்மா அகெயின்ஸ்ட் கேகேஆர் பெரிய ரெக்கார்டு வச்சிடல, 14 இன்னிங்ஸ் பவுல் பண்ணி ஜஸ்ட் 10 விக்கெட் மட்டுமே எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணும்போது 2 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் கம்பேர் பண்ணும்போது நல்ல ரெக்கார்டு இருக்குது ரதர் தென் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். ஸோ ஆர்ஆர் பவுலிங் செகண்ட் பண்ணுறாங்கன்னா சந்தீப்பாக உங்களோட டீம்ஸில் ப்ரிஃபர் பண்ணுங்கள். தென் பார்த்தீங்கன்னா இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸ் ஆடி ஒரே ஒரு விக்கெட் மட்டுமே எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் பெருசாக இல்லை, கடைசி 5 மேட்ச்சில் ஜஸ்ட் ஒரே ஒரு விக்கெட் தான். தென் பார்த்தீங்கன்னா துஷார் தேஷ்பாண்டே அண்ட் அகெயின்ஸ்ட் கேகேஆர் 5 இன்னிங்ஸில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் ஃபார்ம் பொறுத்தவரையில் ஒரு நல்ல ரீசன்ட் ஃபார்மில் இருக்கார். கடைசி 5 மேட்ச்சில் 8 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் இந்த வென்யூவில் ப்ளே பண்ணது கிடையாது. இப்போ நம்ம அப்படியே கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட ப்ராபல் 12 பார்த்துடலாம். குவாண்டின் டிகாக் அலாங் வித் சுனில் நரேன் ஓப்பன் பண்ண போகிறாங்க. 1 டவுன் கேப்டன் ரஹானே, 2 டவுனில் இம்பாக்ட் பிளேயராக ரகுவன்ஷி பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா அவர் வருவார். தென் வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ஆண்ட்ரே ரசல், ரமன்தீப் சிங், ஹர்ஷித் ராணா. தென் பார்த்தீங்கன்னா வருண் சிவி, ஸ்பென்சர் ஜான்சன். அண்ட் பவுலிங் பண்ணுறாங்கன்ற போது வைபவ் அரோரா இன் பிளேஸ் ஆஃப் அங்குஷ் ரகுவன்ஷி வரதுக்கான சான்சஸ் இம்பாக்ட் பிளேயராக ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போது இவங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் சுனில் நரேன் ஓப்பன் பண்ண போகிறார் அலாங் வித் குவாண்டின் டிகாக். சுனில் நரேன் அகெயின்ஸ்ட் ஆர்ஆர் 13 இன்னிங்ஸில் 257 ரன் வித் 23 அவரோட ஆவரேஜ். அண்ட் பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 11 இன்னிங்ஸில்
9 விக்கெட்டும், பவுலிங் செகண்ட் பண்ணும்போது 8 இன்னிங்ஸில் ஜஸ்ட் 5 விக்கெட்டும் தான் எடுத்திருக்காரு. பட் சுனில் நரேன் ஒன் ஆஃப் த டாப் கேப்டன், வைஸ் கேப்டன் ஆப்ஷன், 4 ஓவர்ஸ் கன்னு மாதிரி 4 ஓவர்ஸ் போட்டு 1 or 2 விக்கெட். அட் த சேம் டைம் பேட்டிங் ஓப்பனிங் பண்ண போகிறாரு. பவர் பிளேயில் ஒரு பிளிஸ்டரிங் ஸ்டார்ட் 20 to 30 ரன் அவரால் டக்குன்னு அடிக்க முடியுன்றதுனால சுனில் நரேன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டன், வைஸ் கேப்டன் ஆப்ஷன். தென் குவாண்டின் டிகாக் ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு அகெயின்ஸ்ட் RR. 12 இன்னிங்ஸில் 389 ரன் வித் 35 அவரோட ஆவரேஜ். ஃபர்ஸ்ட் இன்னிங் பேட் பண்ணும்போது அகெயின்ஸ்ட் RR 37 அவரோட ஆவரேஜும் வித் 225 ரன் அடிச்சிருக்காரு கைஸ். ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்ஷன். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்க KKR அப்படிங்கும் போது. அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் 6 இன்னிங்ஸில் 164 ரன். ஃபார்ம் அந்த அளவுக்கு இல்லை. லாஸ்ட் மேட்ச்மே ஒரு சூப்பர்பான ஒரு 4 அடித்தார். கட்டு ஆடினார். அடுத்த பாலே கொடை கலப்பி விக்கெட் விட்டுட்டார். பட் இவர் மாதிரி கேலபிள் பிளேயர்ஸ்லாம் இந்த மாதிரியான வென்யூஸ்லாம் கிடச்சிது அப்படின்னா அன்றைக்கி அவங்களோட டேவாக இருந்தால் பூந்து விளையாடிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ குவாண்டின் டிகாக் ஒரு மஸ்ட் பிக். தென் ஃபாலோட் பை கேப்டன் அஜிங்கே ரஹானே. லாஸ்ட் மேட்ச் ஒரு சூப்பர்பான இன்னிங்ஸ் ஆடினார். அவரோட ஸ்ட்ரைக் ரேட் மேலே தான் எல்லாருக்கும் ஒரு குறை இருந்தது. பட் ஃபர்ஸ்ட் மேட்ச்சை அதை தவிர்த்து தெரிஞ்சிட்டாரு. என்னால் சூப்பராக ஆட முடியும், நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆட முடியுன்றதையும் ப்ரூவ் பண்ணார். பட் அகெயின்ஸ்ட் RR பெரிய ரெக்கார்டு இல்லை. 5 இன்னிங்ஸில் ஜஸ்ட் 59 ரன் மட்டுமே அடிச்சிருக்காரு. அதுவும் ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனாக வெறும் 11 தான் அவரோட ஆவரேஜ். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 5 ஆவரேஜும், பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது 16 ஆவரேஜும் வச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் டீசெண்டாக இருக்குது. தென் ஹையஸ்ட் பிட் பண்ணி எடுத்த வெங்கடேஷ் ஐயர், டீமோட வைஸ் கேப்டன், அகெயின்ஸ்ட் RR 4 இன்னிங்ஸில் 109 ரன். அண்ட் இந்த வென்யூவில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 34 ஆவரேஜும், பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது 6 ஆவரேஜும் வச்சிருக்காரு. ஸோ வெங்கடேஷ் ஐயர் அகைன் ஒரு நல்ல ஆப்ஷன். பட் தீக்ஷனா மாதிரியான ஆஃப் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. லாஸ்ட் மேட்சும் பெருசாக அடிக்கலைன்னும் போது கண்டிப்பாக வெங்கடேஷ் ஐயர்கிட்டேருந்து ஒரு குவாலிட்டியான நாக் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டன், வைஸ் கேப்டன் ஆப்ஷன் அகெயின். ஓகேங்களா, இந்த வென்யூவில் ப்ளே பண்ணதில்லை. ரீசன்ட் ஃபார்ம் ஓரளவுக்கு இருக்குது, பட் பெரிய ரீசன்ட் ஃபார்மில் இல்லை. தென் அங்குஷ் ரகுவன்ஷி அகெயின்ஸ்ட் RR ஒரே ஒரு இன்னிங்ஸ் ஆடி 30 ரன். இந்த வென்யூவில் ப்ளே பண்ணதில்லை. லாஸ்ட் மேட்சும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரன் அடித்தார். ஃபார்ம் பொறுத்தவரையில் கடைசி 5 மேட்ச்சில் 250+ ஸ்கோரும் 130+ ஸ்கோரும். அடித்தா பெருசாக அடிக்கிறார் 50 ரன்னுக்கு மேலே, இல்லைனா 0, 1, 5 அப்படின்னு தான் அடிச்சிட்டு இருக்காரு அங்குஷ் ரகுவன்ஷி. கிராண்ட் லீக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். தென் ரிங்கு சிங் அகெயின்ஸ்ட் RR 4 இன்னிங்ஸில் 81 ரன் வித் 20 அவரோட ஆவரேஜ். அதுலேயும் குறிப்பாக பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரே இன்னிங்ஸில் 42 ரன் அடிச்சிருக்காரு வித் 182 ஸ்ட்ரைக் ரேட். அகெயின் ரீசன்ட் ஃபார்ம் ஒரு கன்சர்ன் தான். தென் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரே ரசல் அகெயின்ஸ்ட் RR 12 இன்னிங்ஸில் 200 ரன் வித் 20 அவரோட ஆவரேஜ் அண்ட் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. குறிப்பாக பவுலிங் ஃபர்ஸ்ட் KKR பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 5 இன்னிங்ஸில் 6 விக்கெட் அகெயின்ஸ்ட் RR எடுத்திருக்காரு. ஒரு நல்ல ஆப்ஷன் தான் கைஸ். பட் ஃபார்ம் பெரிய கன்சர்ன். பெரிய ஃபார்மில் இல்லை. கடைசி 5 மேட்ச்சில் மொத்தமாக சேர்த்து ஒரு 10 ரன், ஒரு டபுள் டிஜிட் மார்க்குக்கே போல் பவுலிங்லேயே ஒரு விக்கெட் கூட எடுக்கலை. பட் ஆண்ட்ரே ரசல் எல்லாருக்குமே தெரியும், ஆனஸ்ட் டே he can change the game. பட் அப்படி இல்லைனா ஒரு பேஸ் பாயிண்ட் கூட அவரால் எடுத்து தர முடியாது. தென் ரமன்தீப் சிங் அகெயின்ஸ்ட் RR ஒரே ஒரு இன்னிங்ஸ் ஆடி 1 ரன் மட்டுமே இந்த வென்யூவில் ஆடினதில். ரீசன்ட் ஃபார்ம் டீசெண்டாக இருக்குது. வைபவ் அரோரா இம்பாக்ட் பிளேயராக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு இன்னிங்ஸில் 1 விக்கெட் இந்த வென்யூவில் ப்ளே பண்ணதில்லை. ரீசன்ட் ஃபார்ம் 1 விக்கெட், 0 விக்கெட், 2 விக்கெட் மொத்தமாக ஒரு 5-6 விக்கெட் எடுத்திருக்காரு கடைசி 5 மேட்ச்சில். தென் பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிளேயர். கண்டிப்பாக பவுலிங் யூனிட், ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டை இவர் தான் லீட் பண்ண போகிறாரு. ஒரு நல்ல ஆப்ஷன். லாஸ்ட் மேட்ச் விக்கெட்லெஸ்ஸாக இருந்தார். பட் கண்டிப்பாக 4 ஓவர்ஸ் க்ரூஷியலான ஓவர்ஸ் இவர் போடுவார். அகெயின்ஸ்ட் RR 2 இன்னிங்ஸில் 2 விக்கெட். ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தென் வருண் CV ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப்பில் இருக்கார். பவுலிங் செகண்ட், குறிப்பாக பவுலிங் செகண்ட் பண்ணுறாங்க KKR அப்படின்னும் போது செம்ம ஆப்ஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 6 இன்னிங்ஸில் 9 விக்கெட் எடுத்திருக்காரு அகெயின்ஸ்ட் RR இன் செகண்ட் இன்னிங்ஸ். வேறஸ் வைல் பவுலிங் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னிங்ஸில் 0 விக்கெட். ரீசன்ட் ஃபார்ம் 1 விக்கெட், 2 விக்கெட், 2 விக்கெட், 5 விக்கெட், 1 விக்கெட். எல்லாருக்குமே தெரியும் வருண் CV எவ்வளோ சூப்பர்பான ஒரு ஸ்பின்னர் அப்படின்ட்டு. இப்போதைக்கு நம்பர் 1 ஸ்பின்னர் இந்த வேர்ல்ட்னா அது வருண் CV தான். தென் ஸ்பென்சர் ஜான்சன், அவருக்கு பால ஆண்ட்ரிக் நாக்கியா கூட வரதுக்கு சான்ஸ் இருக்குது. லாஸ்ட் மேட்ச் விக்கெட்லெஸ், வென்யூவில் விளையாடினதில்லை, ஹெட் வெட்லேயும் விளையாடினதில்லை. அண்ட் கைஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ட்ரீம் 11 மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஆப் வேணும்னா நான் சஜஸ்ட் பண்ணுற ஒரு ஆப் சாய்ஸ் 11 கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணுங்கள். இப்போ ஒரு ஃபேண்டசி ப்ரிவ்யூ டீம் தரம், ஃபைனல் டீம் நம்ம டெலகிராமில் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. விக்கெட் கீப்பர்ஸில் சஞ்சு சாம்சன், குவாண்டின் டிகாக். பேட்டர்ஸில் ரஹானே, வெங்கடேஷ் ஐயர் அண்ட் SSV ஜெய்ஸ்வால். ஆல்ரவுண்டர்ஸில்
ரசில், நரேன், பராக். பவுலர்ஸில் ஹர்ஷித் ராணா, சக்கரவர்த்தி அண்ட் ஆர்ச்சர் போயிருக்கேன். கேப்டனாக ரிலையபிள் சுனில் நரேனையும், வைஸ் கேப்டனாக ஜெய்ஸ்வாலை போட்டிருக்கேன். பிகாஸ் ஜெய்ஸ்வால் லாஸ்ட் மேட்ச் அடிக்கலை, இந்த மாதிரி வென்யூஸில் சூப்பராக ஆடுவாருன்ற ஒரு நம்பிக்கையில் தான் போட்டிருக்கேன். நிறைய நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. கிராண்ட் லீக் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க சஞ்சு, குவண்டின் டிகாக் அண்ட் தென் யசஸ்வி ஜெய்ஸ்வால், வெங்கடேஷ் ஐயர், பராக் அண்ட் தென் சுனில் நரேன் 6 ஆப்ஷன் சொல்லியிருக்கேன். இவங்க 6 பேரை ரொட்டேட் பண்ணி உங்களோட டீம்ஸில் எடுங்க. ஒரு சூப்பர்பான ஆப்ஷன்ஸாக இருப்பாங்க. இப்போதைக்கு இதான் ப்ரிவியூ டீம், ஃபைனல் டீம். நம்ம டெலிகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்